ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்யும். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள மனித குலம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில், தன்னுடைய லாபங்களை பெருக்கிக் கொள்வதில் முனைப்போடு மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருவதை நாம் கண்டு வருகிறோம். மனிதர்களுடைய பொதுவான எண்ண ஓட்டமே, இயல்பான மனநிலையே என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்பதுதான். நம்முடைய செல்வத்தை பெருக்க வேண்டும், நம்முடைய அலங்காரங்கள் அதிகமாக வேண்டும் என்பது இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்கும் கவர்ச்சியாக்கப்பட்டிருப்பதாகத்தான் குர்ஆனும் பேசுகிறது. زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. பெண்கள், ஆண் மக்கள், தங்க வெள்ளி குவியல்கள், வாகனங்கள், கால்நடைகள், இதுவெல்லாம் மனிதர்கள் நேசிக்கிற ஆசை விஷயங்களாக அல்லாஹ் அவர்களுக்கு கவர்ச்சியாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அது கவர்ச்சியாக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். இதுவெல்லாம் மத்தாஉல் ஹயாத்தின் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள், சொற்ப வாழ்க்கை தான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் மிக அழகான தங்குமிடம் இருக்கிறது என்கிறார். ஒட்டுமொத்த மனித இயல்பு அப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிக நிலையான, நிரந்தரமான, குறைவு இல்லாத, காலி ஆகாத மிக பெரும் சொத்துக்கள் மறுமையில் சொர்க்கத்தின் மூலம், சொர்க்கவாசியாக நாம் ஆகுவதன் மூலம் பெற முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலும் இன்னும் ஏராளமான வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய அறிவுரைகளில், பொன்மொழிகளில் பல செய்திகளை இதை ஒட்டி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இயல்பான மனிதனின் மனநிலை ஒரு பக்கம் ஒரு விதத்தில் இருந்தாலும், ஒரு வகையில் அமைந்தாலும், இறை நம்பிக்கையோடு மறுமையை நம்பி இருக்கிற இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பம், சொற்பத்திலும் சொற்பம் என்று உள்ளத்தில் புரிந்துணர்வோடு, தெளிவோடு, விழிப்போடு இருக்கிற யாராக இருந்தாலும்
இந்த உலக வாழ்க்கைக்காக தன்னுடைய முயற்சிகளை செலுத்துவதை விட, அர்ப்பணிப்புகளில் ஈடுபடுவதை விட, இழப்புகளை சந்திப்பதை விட, மறுமைக்காக இழப்பை சந்திக்க, அர்ப்பணிக்க, தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். அது யாரால் முடியும் என்றால் உண்மையான மறுமை நம்பிக்கை உள்ளவரால் தான். நம்ம எப்படி நன்மை செய்வது, எப்படியெல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பாக அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவது, இப்படி நம்முடைய எண்ண ஓட்டம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். எப்படி நன்மையை பெருக்குவது என்பதை ஏராளமான வழிகாட்டுதல் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, இந்த பள்ளிவாசலின் மூலமாக நாம் நம்முடைய நன்மைகளை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் என்று வழிகாட்டுகிறது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா, ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் என்றால் அது பள்ளிவாசல் தான். அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு இடம் இந்த உலகத்திலேயே பள்ளிவாசல் தான் என்றால், அந்த பள்ளிவாசலின் மூலம் எத்தகைய நன்மைகளை பெறலாம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் ஒரு கிராமவாசி சிறுநீர் கழித்த போது அவருக்கு புத்திமதி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த பள்ளிவாசல்கள் என்பது எதற்காக என்றால், இன்ன ஹாதிஹில் மஸாஜித லா தஸ்லுஹு லிஷைஇன் மின் ஹாதல் பவுல் வலா கிதர், இது மாதிரி நீங்க அசுத்தம் செய்வதற்கு இந்த பள்ளிவாசல் கிடையாது. இன்னமா ஹியல் திக்ரில்லாஹ், இது அல்லாஹ்வை நினைப்பதற்காக, வஸ்ஸலா, தொழுகை நிறைவேற்றுவதற்காக, கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்காக, இதற்குத்தான் பள்ளிவாசல் பயன்படுத்தப்படணும். நன்மையை செய்வதற்கு, நன்மையின் பல வகைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு களம், ஒரு தளம், அல்லாஹ்வின் ஆலயம், இறை இல்லம் அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆனில் ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ அவ் யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு, இந்த உலகில் அல்லாஹ்வை வழிபட, அல்லாஹ்வை மட்டும் வணங்க பள்ளிவாசல்கள், இறை ஆலயங்கள் உயர்த்தப்பட்டு அதில் அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்பட்டு அங்கு காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉ அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத், ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பெயர் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வியாபாரமோ வர்த்தகமோ தொழுகையை விட்டு அவர்களை திசை மாற்றி விடக்கூடாது. இறை நினைவோடு உள்ள மக்கள் பள்ளிவாசலின் தொடர்போடு அல்லாஹ்வின் ஞாபகத்தை, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த பள்ளிவாசலின் மூலம் பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இதே கருத்தை சொல்லியதை நாம் பார்த்தோம். இத்தனை நன்மைகளுக்கு இது ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் அவராக, யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வந்து செல்கிறாரோ, நஸலஹு நுஸலத்தம் மினல் ஜன்னதி குல்லமா கதா அவராக, அவர் வந்து போகும்போதெல்லாம் அவருக்காக அல்லாஹ் ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் அமைத்து விடுகிறான். பள்ளிவாசலுக்கு வந்து போறதுனால சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் ரஜுலுன் கல்புன் முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலோடு தொடர்புள்ள பிணைப்புள்ள உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரோ, பள்ளிவாசலுக்கு போகணும், இந்த நேரத்துல தொழுக, இந்த நேரத்துல பாங்கு சொல்ல போட்டி போடணும், இக்காமத்துக்கு முன்னாடி போய் உட்காரணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பிடிக்கணும், முதல் வரிசையில் அமரணும், சுன்னத் தொழுகை ஈடுபடணும், இந்த மாதிரி நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலின் இணைப்போடு இருந்தால் அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அர்ஷின் நிழலை அல்லாஹ் சில சாரார்களுக்கு கொடுப்பானே, அதில் ஒரு சாரார் பள்ளிவாசலின் தொடர்போடு தன் உள்ளத்தை இணைத்தவர், பிணைத்தவர். அதனால் அல்லாஹ் அவரை
அந்த அருட்கொடைக்கு அரிசி நிழலுக்கு உரித்தானவராக ஆக்கி விடுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நன்மை பள்ளிவாசலின் மூலம் கிடைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயணத்தை முடித்து விட்டு வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல வீட்டுக்கு போக மாட்டாங்க. முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் செல்வது பதஅபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு தான். வெளியூர்ல இருந்து வந்து நேரா பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுவாங்க. அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்கள் அவர்களும் பள்ளிவாசலின் இணைப்போடு தொடர்போடு இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன குலாம் ஹதீஸி சின்னி, நான் சிறு வயதுடையவனாக இருக்கும்போது பைத்தி அல் மஸ்ஜித், என் வீடே பள்ளிவாசல் தான் என்று இருந்தார்கள். ஏன்? தொடர்போடு இருந்தால் நன்மை. பல நன்மையான காரியங்கள் ஈடுபடலாம், நன்மையான பேச்சுக்களை பேசலாம், மார்க்க அறிவுரைகளை கேட்கலாம், பிறருக்கு எடுத்துரைக்கலாம், நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தலாம், இறை சிந்தனையோடு திளைத்திருக்கலாம். இவ்வளவு நன்மை. ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து அவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தாலே அவர் தொழுத நன்மையை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் எதிர்பார்த்திருக்கிறார், நம்ம தொழுகை இன்னும் 5 நிமிஷத்துல ஆரம்பிக்கும், 10 நிமிஷத்துல ஆரம்பிக்கும். வந்து பள்ளிவாசலுக்கு அமர்ந்து எந்த திக்ரும் செய்யாவிட்டாலும் குர்ஆன் ஓதாமல் சும்மா அமர்ந்திருந்தாலே அந்த தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். மாலம் தன்ததிரும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நேரமெல்லாம் அந்த நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், குல்லு ஹத்துவத்தின் எம்சிஹா இல சலா சதகா, பள்ளிவாசலை நோக்கி ஒருவர் ஒவ்வொரு அடி வைத்து நடக்கும் போது எல்லாம் அந்த நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படும். ஒரு அடிக்கு ஒரு நன்மை எழுதப்படும், இன்னொரு அடிக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் எதை வச்சு நடக்குது? இந்த பள்ளிவாசலை வைத்துத்தான். பள்ளிவாசலை நோக்கி வரணும்னா பள்ளிவாசல் இருந்தா தானே. அதை மையமாக கொண்டுதான் இந்த நன்மையில் அந்த நற்கூலியை, அந்த அல்லாஹ்வின் அருளை நாம் பெற முடிகிறது. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த பள்ளிவாசல். ஒருவர் தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு அதிக நன்மை என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த பள்ளிவாசல். பல சமுதாய பணிகளுக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலிருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதற்கும், ஃபித்ரா குர்பானி போன்ற பணிகளை செயல்படுத்துவதற்கும், ஏழைகளுக்கு நல விஷயங்களை கொண்டு செல்வதற்கும் மிகப்பெரிய மையமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. வீடுகளில் தங்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தங்கலாம் என்று அறிவிப்பு சொல்லப்படுகிறது. மார்க்க பணிகளுக்கு மட்டுமல்லாமல் சமுதாய ரீதியிலான நல விஷயங்களுக்கும் இந்த பள்ளிவாசல் தான் மிகப்பெரிய பங்கை வித்திடுகிறது. அதுதான் மற்ற மத ஆலயங்களுக்கும் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்திற்குமான மிகப்பெரிய வித்தியாசமாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்கிறார்கள், யார் லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதா வஸ்ஸஃபில் அவ்வல், பாங்கு சொல்றது, முதல் வரிசையில் வந்து அமர்வது போன்ற நன்மை மக்கள் அறிந்தால் தவழ்ந்தாவது வந்து அந்த இடத்தில் பிடித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒருவர் தொழுகைக்காக காத்திருந்தால் எப்படி தொழுத நன்மையோ, தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்ம தொழுதுட்டோம், பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லஹு, அல்லாஹும் மர்ஹம், இறைவா இவரை மன்னிச்சிடு, இறைவா இவருக்கு நீ அருள் புரிந்து விடு. மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. இந்த நன்மை பாக்கியம் மலக்குமாருடைய பிரார்த்தனை துவா நமக்கு எப்படி கிடைக்கும்? பள்ளிவாசலின் மூலம் கிடைக்கும். ஒரு மனிதர் பள்ளிவாசல் இக்ராஉ ஃபில் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பள்ளிவாசலில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அவரை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், இந்தந்த வசனங்களை அவர் எனக்கு நினைவுபடுத்தி விட்டார்,
அல்லாஹ்வின் அருள் பள்ளிவாசில் அமர்ந்து குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கும். எத்தனை எத்தனை நன்மைகள், எக்கச்சக்கமான நற்கூலிகள், ஏராளமான அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு சேர அமைந்த ஒரு இடம் இந்த பள்ளிவாசல். அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம். பல நன்மைகளுக்கு ஊன்றுகோலாக உத்வேகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இடம் பள்ளிவாசல். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். எல்லா விதமான இத்தனை வகையிலான பள்ளிவாசலை மையமாக வைத்திருக்கிற எல்லா நன்மையிலும் நாமும் பங்களிப்பை செலுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை கொடுப்பான். அதையும் தாண்டி இத்தனை நன்மைகளை நம்ம செய்யற மாதிரியே பல பேர் செய்வதற்கு நாம் ஊன்றுகோலாக, தூண்டுகோலாக உதவி செய்து பங்களிப்பு செய்தால் அந்த நன்மை எப்பேற்பட்ட பன்மடங்காக பெருகும் என்று யோசித்து பாருங்க. ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க, அந்த பள்ளிவாசல நம்ம இத்தனை விஷயங்கள் சொன்னோம்ல, எல்லா நன்மைகளுக்கும் வித்திடும் விதமாகத்தான் அந்த பள்ளிவாசலும் அமைய போகிறது என்றால், அந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வக்தும், ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும், ஃபஜரில், லுஹரில், அசர், மகரிப், இஷா, ஒவ்வொரு வக்திலும் இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய எத்தனை பேர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருடைய நன்மைக்கு நாம் ஒரு பங்களிப்பை செய்தால் நம்முடைய நன்மை எப்படி போகும், எத்தனை எந்த அளவிற்கு மேன்மைப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சன்னஃபில் இஸ்லாம் சுன்னத்தன் ஹசனத்தன், யார் ஒரு நன்மையான விஷயத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அந்த நன்மையை இவர் செய்யலனாலும் வழிகாட்டியதற்காக அதனுடைய நன்மை, அவர் யார் அந்த நன்மை செய்யறாங்களோ அவருடைய நன்மையை போட்டு நமக்கு கிடைக்கும். அந்த நன்மை எல்லாமே நமக்கு வரும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக ஆணித்தரமாக சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறார். எப்படி வந்துச்சு, எப்படி அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குது. சொர்க்கத்துல மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடம் கிடைத்தாலே உலகத்தையும் அதில் இருப்பது அனைத்தை விட சிறந்தது. ஒரு சின்ன இடம் சொர்க்கத்துல கிடைச்சாலே உலகத்தை விட சிறந்தது. சொர்க்கத்துல ஒரு மாளிகை என்றால் அவ்வளவு பெரிய சிறப்பு எப்படி பெற முடிந்தது, எப்படி பெற முடியும்? அந்த பள்ளிவாசலின் மூலம் எவ்வளவு நன்மை நடக்கும். எத்தனை பேர் குர்ஆன் ஓதுவார்கள், எத்தனை பேர் ஒவ்வொரு வக்திலும் தொழுவார்கள், எத்தனை பயான்கள், எத்தனை பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவார்கள். அதை யோசித்து பார்த்து அந்த நன்மைக்காக, அந்த அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து நாம் பள்ளிவாசலுக்காக பங்களிப்பு செய்ய வேண்டும். இது சாதாரண தர்மம் கிடையாது. அது இருக்கும் காலமெல்லாம் நாம் இறந்தாலும் நிரந்தரமாக நம்மோடு வந்து நிற்கும். நம்ம இறந்துடலாம், ஒரு 50 வருடமோ 60 வருடமோ இறந்து விடலாம். அதற்கு பிறகும் அங்கு நன்மைகள் தொடரலாம். அங்கு பயான் கேட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை மாறலாம். அங்கு குர்ஆனை படித்த பிள்ளைகள் பெரிய அளவில் மார்க்க சிந்தனைகள் உருவாகலாம். அந்த நன்மலை நமக்கு வரும். அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, செல்வம், பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தின் கவர்ச்சிகள். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமாக உங்களுக்கு நிற்கும் அந்த நல்லறங்கள் தான் கைருன் ஐந்த ரப்பிக ஸவாபா வ கைருன் அமலா, அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய இறைவனிடத்தில் மிகவும் ஆகச்சிறந்த ஒரு கூலியை பெற்றுத்தரும். நிரந்தரமா பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமான நன்மையை நீங்கள் செய்வதுதான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான திருப்தியை பெற்றுத்தரும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. அதில் 2 எரிஜியோட இஸ்னான், 2 விஷயங்கள் திரும்ப போயிடும், 1 மட்டும் நிற்கும். 3 விஷயங்கள் என்ன? அவனுடைய செல்வம், அவனுடைய குடும்பம், அவனுடைய அமல். அவனுடைய செல்வமும் குடும்பமும் திரும்ப போய்விடுவார்கள். இறந்த பிறகும் அந்த மனிதனின் மன்னரை வாழ்க்கையில் நிலைத்து நின்று அவனுடைய மன்னரை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் செழிப்பாக ஆக்கி நிரந்தரமான அந்த உலகத்திற்கு வித்திடக்கூடிய
ஒரு காரியம் என்றால் அமலு, அவனுடைய அமல் தான். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தில் இருந்து இது போன்ற பள்ளிவாசல் விஷயங்களுக்காக செலவழிக்கிறோமே, அது நிரந்தரமாக நமக்கு வந்து நிற்குமே, அது எத்தனை வருடங்கள் அது கடக்கும் என்று தெரியாது. இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அமலு, அவனுடைய எல்லா அமலும் என்றுவிடும். 3 விஷயங்களை தவிர. அதில் ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக வரக்கூடிய தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நிரந்தர நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம்தான் பள்ளி வாசலுக்காக நம்முடைய பங்களிப்பை செய்வது. எக்கச்சக்கமான நன்மைகளை ஒரு நாளில் ஒரு 10 நேரத்தில் நடக்கிறதே, அதற்கு ஏதோ ஒரு பங்களிப்பு செய்வதால் அந்த நன்மைகளை நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் சந்திக்கும் பொழுது அதை கொஞ்சம் கூட தவறிவிடாமல் அதில் மிகச் சரியாக அதை பயன்படுத்தி அல்லாஹ்வின் திருப்தி எதிர்பார்த்து அதற்காக நம்முடைய பங்களிப்பை செய்யக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என் முதல் உரையை பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ். நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்குள்ளை என்ற பகுதி நாகூருக்கு அருகாமையில் உள்ள பகுதி. அங்கு பள்ளிவாசல் கட்டுமான பணி நடந்த விதத்தில் 1 லட்சம் ரூபாய் அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு இன்னும் கடன் சுமை இருக்கிறது. அதே போல நாகூருக்கு அருகாமையில் இருக்கிற புராகிராமம் என்ற இடத்தில் பள்ளிவாசல் கட்டுமான பணி செய்வதற்காக இடம் வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்கும் இன்னும் 1 லட்சம் ரூபாய் தேவை இருக்கிறது. இந்த 2 பள்ளிவாசல்களுக்காக நாம் தற்போது வசூல் செய்ய நாகூரிலிருந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தி, இதனுடைய நன்மைகள் எவ்வளவு அபரிமிதமானது, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்குறிகள் எவ்வளவு பிரம்மாண்டமானது, மகத்துவமானது என்பதை முதல் உரையிலே நாம் கேட்டோம். கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் விதமாக ஜும்மா முடிந்த பிறகு அதற்காக உங்களிடத்தில் வசூல் செய்யப்படும் பொழுது அள்ளித்தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதிக பரக்கத்தை தருவான். யார் ஒவ்வொரு நாளும் தர்மம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் மூலம் ஒரு பிரார்த்தனை கேட்க வருவான். மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து 2 மலக்குமார்கள் வருவார்களாம். அதில் ஒருவர் கேட்பாராம், அல்லாஹும் அழுத்தி முன்ஃபீக்கன் ஹலஃபா, இறைவா தர்மம் செய்பவருக்கு நீ நர்பாக்கியத்தை கொடுன்னு அவர் கேட்பாராம். இன்னொரு மலக்கு கேட்பாராம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அழுத்தி முன்சீக்கன் தலஃபா, தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்பவர் அவர் யார் இருக்கிறாரோ அவருக்கு நீ அழிவை கொடு என்று கேட்பாராம். நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற, மலக்குமாரின் பிரார்த்தனை பெற வேண்டும் என்றால் நாம் நம்மால் இயன்ற தர்மத்தை செய்துவிட வேண்டும். பல விஷயங்களுக்கு நாம் தர்மம் செய்து கொண்டுதான் இருப்போம், பல நன்மையான காரியங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் இது மாதிரியான வாய்ப்புகள் அமையும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி அதிகமாக இதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். இது நிரந்தரமான நன்மையை நமக்கும் பெற்று தரும். கூடுதலாக ஒரு விஷயம், நம்முடைய உறவினர்களில் யாராவது இறந்திருந்தால், நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது நம்மை விட்டு சென்றிருந்தால் அவர்களின் பெயரால், அவர்களின் சார்பாக நாம் இப்போது தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் இறந்து விட்டார்கள், அவர்கள் சார்பாக நான் தர்மம் செஞ்சா அந்த தர்மத்தின் நன்மை என் தாய்க்கு போகுமா, இறந்துவிட்ட என் தாய்க்கு அந்த நன்மை போகுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்காகவும் நம்முடைய நிரந்தர நன்மைக்காகவும் நம்மை விட்டு இறந்துவிட்ட நம்முடைய நெருங்கிய உறவினர்களின் மன்னரை மறுமை வாழ்க்கையின் விஷயத்திற்காகவும் இது போன்ற நிரந்தர நன்மையில் நாமும் பங்களிப்பு செய்வோம். அல்லாஹ் இதனுடைய பேரருளை, மிகச்சிறந்த நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருவானாம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.